Chapter 3, Example 3.28. Solve the equation x power 4 minus 10x cube plus 26x squared minus 10x plus 1 equal to 0. So, கொடுத்திருக்கிற equations solve பண்ணி x ஓட values என்ன அப்படின்னு சொல்லி find out பண்ணணும். So, கொடுத்திருக்கிற given equations எழுதிக்கிறேன். Given equation x power 4 minus 10x cube plus 26x squared minus 10x plus 1 equal to 0. So, என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first இந்த கொடுத்திருக்கிற given equations கொஞ்சம் simplify பண்ணிக்கிறேன், கொஞ்சம் modify பண்ணிக்கிறேன். So, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த x power 4 x square the whole square, அதாவது x squared ஆல ஃபுல்லா டிவைட் பண்றேன். The whole terms of full-ஆவே. So, x squared ஆல நான் term divide பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? x power 4 divided by x squared. அப்ப remaining வந்து எனக்கு ஒரு x square மட்டும் தான் இருக்கும். அடுத்த வேல்யூ x cube divided by x squared. ஒரு x squared cancel ஆயிடுச்சுன்னா அப்படியே remaining இதுல ஒரு x இருக்கும். So, அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 26x squared. x squared cancel ஆயிட்டு remaining 26 மட்டும் இருக்கும். So, அடுத்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா minus 10x. x divided by x squared அப்படிங்கும்போது denominatorல ஒரு x வந்து remaining இருக்கும். அதே போல 1 divided by x squared equal to 0. அடுத்து என்ன பண்றேன், இதை திரும்ப ஒரு rearrange பண்ணி எழுதுறேன். அதாவது x squared ஓட values எல்லாத்தையும் ஒரு first அடுத்து x அடுத்து constant அப்படி எழுதுறேன். சோ அப்ப என்ன கிடைக்குது, x squared plus 1 by x squared minus 10x minus 10 by x plus 26 equal to 0. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது x squared plus 1 by x squared. இதுல பார்க்கறோம் அப்படின்னா minus 10x நான் வெளியே கொண்டு வரேன். அப்ப என்ன கிடைக்குது, x squared plus 1 by x squared minus 10 into x plus 1 by x plus 26 equal to 0. So, இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வேறு அடுத்து ஒரு வேல்யூ அப்ளை பண்ணேன். அதாவது x plus 1 by x இதுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். Let y equal to x plus 1 by x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த y equal to x plus 1 by x அப்படிங்கிற டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும். அப்போ என்ன கிடைக்குது, y square equal to x plus 1 by x the whole square. அப்போ a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். a square அப்போ x square plus 1 by x square plus 2 into x into 1 by x. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 into x into 1 by x இதுல இருக்கிற இந்த x இந்த denominator இருக்கிற x என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். சோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், x square plus 1 by x square plus 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ y square equal to x square plus 1 by x square plus 2. சோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டர்ம்ஸ் அதாவது மைனஸ் இந்த பிளஸ் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் டர்ம்ஸ் ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு வரேன். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு y square minus 2 equal to x square plus 1 by x square. ஸோ இந்த டேர்ம்ஸ் கிடைச்சிது. அடுத்த டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு ஒரு பக்கமாக கொண்டு வரணும். எல்லா டேர்ம்ஸ் என்ன பண்ணணும், ஈக்குவலுக்கு ஒரு பக்கமாக கொண்டு வரணும். ஸோ அடுத்து அதான் செய்ய போகிறோம். அப்போ y ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 10y பிளஸ் 26 ஈக்குவல் டு 0. ஸோ அதாவது எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன்ஸ், அதாவது இங்கே பார்த்தோம் அப்படி இங்கே பாருங்களேன், y ஸ்கொயர் மைனஸ் டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ் அதாவது x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் இருக்கு பார்த்தியா, இதுக்கு பதிலாக நான் வேல்யூ கொடுக்குறேன். இதுக்கு பதிலாக நான் வேல்யூ என்னன்னு கொடுக்குறேங்க, y square minus 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதான நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், x square plus 1 by x square. இதுக்கு டைரக்டா வேல்யூ அப்ளை பண்ணலாம். இதுக்கு நம்ம y அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண முடியாது. ஏன், x plus 1 by x the whole square அப்படின்னு போட்டாதான் y square போட முடியும். ஆனா இங்க என்ன இருக்கு, x square plus 1 by x square. அதனால தான் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த வேல்யூ ஈக்குவல் என்ன இருக்கு, x square plus 1 by x square equal to y square minus 2. ஸோ அப்போ x square plus 1 by x square அப்படிங்கிற டேர்ம்ஸ்க்கு பதிலாக என்னன்னு போடுறோம், y square minus 2ன்னு போடுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்குது, y square minus 2 minus 10y plus 26 equal to 0. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குது, எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப y squared minus 10y plus 24 equal to 0. ஸோ இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். 24 ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூஸை எழுதணும். ஸோ என்ன இருக்கணும், 6 4s ஆர் எவ்வளோ 24. ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும், minus 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ஸோ அதனால minus 6 minus 4. ஸோ அப்போ எனக்கு ஃபேக்டர் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், y minus 6 y minus 4 equal to 0. ஸோ அப்போ தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போடுவேன். அப்போ y minus 6 equal to 0, y minus 4 equal to 0. அப்போ ஈக்குவல் பண்ணும்போது என்ன கிடைக்குது, y equal to 6 கிடைக்கும், y equal to 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ y ஓட வேல்யூ equal to 6, y ஓட வேல்யூ equal to 4. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், தனித்தனியாக எடுத்து அப்ளை பண்ணுவோம். y க்கு பதிலாக 6 கொடுப்போம், y க்கு பதிலாக 4 கொடுப்போம். ஸோ கேஸ் 1 y equal to 6. ஸோ y equal to 6 அப்படின்னு எதில் அப்ளை பண்ணுமோ, எதுக்கு y equal to எடுத்தோம், y equal to x plus 1 by x அதில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ x plus 1 by x equal to 6. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இதை மாடிஃபை பண்ணும். ஸோ
என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் கீழே டிவைடில் எக்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 6. இப்போ டிவைடில் இருக்கிற இந்த எக்ஸை இந்த 6ஓட மல்டிபிள் பண்ண ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் மல்டிபிள் ஆகும். ஏன் அப்படின்னா டிவைடில் இருக்கிற டம் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆஃப் வேல்யூஸ் வருமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6x அப்படின்னு சொல்லி வரும். எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு ஒரே பக்கமாக கொண்டு வா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ப்ளஸ் 6x மைனஸ் 6x மாறும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 1 பிரிக்க முடியும் அப்படின்னா 1 into 1 தான். ஸோ சம் பண்ணால் என்ன கிடைக்கணும் மைனஸ் 6 கிடைக்கணும், கிடைக்கல. ஸோ அதனால அனதர் மெத்தட் எடுக்கிறேன். அப்போ a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு மைனஸ் 6, c ஈக்குவல் டு 1. ஸோ தேர்ஃபோர் x ஈக்குவல் டு மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் b யோட வேல்யூ ஆல்ரெடி மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் 6 பிளஸ் ஆர் மைனஸ் root of b squared minus 6 the whole square minus 4 into 1 into 1 divided by 2 into 1. So simply பண்ணும்போது என்ன கிடைக்குது எனக்கு 6 plus or minus root of 36 minus 4 divided by 2. 36 minus 4 equal to எவ்வளோ 32, அதான் root 32. So equal to 2. ஸோ அடுத்த வேல்யூ பார்த்தோன்னா இந்த 32 சிம்பிளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 6 plus or minus root of 32 என்ன எழுதலாம் ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் வேல்யூவில் எழுதணும். ஸோ 16 into 2 divided by 2. இப்போ 16 ரூட் அவுட் வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 6 plus or minus 4 root 2. ஸோ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வேல்யூவில் 6லேருந்து 2 வெளியே எடுக்கலாம், 4லேருந்து 2 வெளியே எடுக்கலாம். 6லேருந்து 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஒரு 3 இருக்கும். 4லேருந்து 2 வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஒரு 2 இருக்கும். ஏன் சார் அப்படின்னா டிவைடில் 2 இருக்கா, அப்போ 2 காமனாக வெளியே கொண்டு வரேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் 3 plus or minus 2 root 2. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 2 வெளியே எடுத்துட்டோம்னா 3 plus or minus 2 root 2 divided by 2 இருக்கும். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 3 plus or minus 2 root 2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 3 plus 2 root 2, 3 minus 2 root 2. அடுத்து செகண்ட் வேல்யூ y ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ y ஈக்குவல் டு 4 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணோம் எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ என்ன இருக்கும் டிவைடில் எக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 4. அப்போ இந்த எக்ஸை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அதாவது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு வரேன், டிவைடட் டேர்ம்ஸ் மல்டிபிள் ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4x எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ திரும்பவும் என்ன பண்ணேன் ஃபேக்டரைஸ் பண்ணேன். ஸோ a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு மைனஸ் 4, c ஈக்குவல் டு 1. அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ அப்போ x ஈக்குவல் டு வேல்யூ அப்ளை பண்ணுறேன். ஸோ டிவைடட் வேல்யூ என்னது 2 into 1. ஸோ இப்போ ரிமைன் மேலே டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் வேல்யூ பாருங்கன்னா மைனஸ் பி. ஸோ மைனஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மைனஸ் இருக்கா பியோட வேல்யூ. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 மைனஸ் 4 into 1 into 1. ஸோ வேல்யூ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 4 12 டிவைடட் பை 2. ஸோ இந்த ரூட் 12 கம்ப்ளீட் ஸ்கொயரில் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தா 4 into 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு 4 பிளஸ் ஆர் மைனஸ் ஸோ டைரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ ஆனால் அது 4 into ரூட்டுக்குள்ளே 4 into 3 அப்படின்னு எழுதிக்க ஒரு ஸ்டெப்பு 4 into 3ன்னு எழுதிக்கிட்டு அந்த 4 கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு வரும்போது என்ன இருக்கும் ரூட் அவுட் எடுக்கும்போது 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதனால தான் என்ன இருக்குது 4 பிளஸ் ஆர் மைனஸ் 2 root 3 டிவைடட் பை 2. ஸோ இப்போ பார்த்தேன் அப்படின்னா நியூமரேட்டர் வேல்யூ சொல்லிட்டு 2 காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். அப்போ அந்த 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன இருக்கும் எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 2 பிளஸ் ஆர் மைனஸ் root 3. இப்போ x equal to 2 plus root 3, 2 minus root 3. Therefore, the solutions are அதாவது 4 சொல்யூஷன்ஸ் இருக்கணும். ஸோ 4 சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன கிடைச்சது 2 plus root 3 அதே போல் 2 minus root 3 மேலே அதே போல் y equal to 6ன்னு கொடுக்கும்போது 2 ரூட் கிடைச்சது 3 plus 2 root 2 3 minus 2 root 2. Thank you.